எனக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? சரியான அதிகாரமா, காட்லி அத்தாரிட்டியா, அன்காட்லி அத்தாரிட்டியான்னு பார்க்கணும். நீங்க அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பருடைய ஆலோசனை இருந்தீங்கன்னா அந்த அந்த வசனத்துக்குள்ளேயே உங்களுக்கு தேவ பிரசனம் இருக்கும். ஒரு மேய்ப்பன் சரியா ஃபீட் பண்றான். அந்த மேய்ப்பன் ஃபீட் பண்ணுவதற்கு மக்கள் இடம் கொடுக்குறாங்க, கண்டினியூஸா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க, காணாமல் போக மாட்டாங்க, தொலைஞ்சு போக மாட்டாங்க, இல்லாம போக மாட்டாங்க. பழுகுவாங்க, பெருகுவாங்க, மேல போயிட்டே இருப்பாங்க. ஏசியா திருப்போம். ஏசா 9ஆம் அதிகாரம். ஏசா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். போன வாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, சபையை அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை பேசுகிறோம். ஆனால் இதை குறித்து சபையில் போதுமானக்கு வெளிச்சமில்லாத சத்தியமாக இருக்கிறது. அண்டர் த அத்தாரிட்டி, அதிகாரத்தின் கீழே பேசி வருகிறோம். இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு ராஜ்யத்தை நிலைநிறுத்த வந்தார். மனிதன் ராஜ்யத்தை இழந்தான், இழந்த ராஜ்யத்தை திரும்ப மனிதனுக்கு கொடுக்க வந்தார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ராஜ்யம் கவர்மெண்ட் அவர் தோளின் மேல் இருக்கும். 7ஆம் வசனம் சொல்றார், அவர் கர்த்தத்துவம் பெருக்கம் அடைங்கிறார், கர்த்தத்துவத்தின் பெருக்கம்ங்கிறார். இது கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்ல ஆர்டர் இருக்கு, அத்தாரிட்டி, ஆர்டர், அதிகாரம் இருக்கிறது. தேவன் காட் ஆஃப் ஆர்டர்னு சொல்றோம். ஒழுங்கின்மையின் தேவன் அல்ல, ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆர்டர் படி செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆர்டருக்கு ஏற்ற விதத்தில் நாம் அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ராஜ்யத்துடைய நிறைவை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். இயேசு தான் பேட்டன்சன். ஒரு ராஜ்யம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமான குமாரன் இயேசு. இயேசு பூமியில் இருக்கும் போதெல்லாம் அவருக்கு மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிக்கு அவருக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து நடந்தார். ஒரு முறை கூட பிதாவுக்கு விரோதமாக செயல்படலை, எண்ணத்திலையும் சிந்தைகளையும் பிதாவுக்கு விரோதமாக செயல்படலை. பிதா எதை விரும்பினாரோ, எதை பேச சொன்னாரோ, எதை சிந்திக்க சொன்னாரோ அதை சிந்திச்சார், அதே பேசினார். இந்த உலகத்தில் அவருடைய கவர்மெண்ட், அவருடைய அதிகாரம் பவர்ஃபுல் அதிகாரமாக இருந்துச்சு. இயேசு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எதிர் சக்திகளோ வியாதியோ அது மறுத்து பேசலை. ஏன் மறுத்து பேசலைன்னா இவருடைய அதிகாரம் இவருக்கு மேலே இருந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டுருந்துச்சு. நாம் எல்லாருமே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அறிந்திருக்கலையோ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் இன்னொரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இருக்குது. அதிகாரத்துக்கு உட்படாமல் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. போலீஸ்கார் ரோட்டில் நிற்கிறாருன்னா அவர் கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அத்தாரிட்டி அவருக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் இருக்குது. எல்லா அத்தாரிட்டியும் மேலே இருக்கிற அத்தாரிட்டி கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை சரியான விதத்தில் செயல்படுத்த முடியும். கணவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. கணவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை, நான் தான் வீட்டில் பாஸ், நான் சொல்படி நடக்கணும், நடக்கலைன்னா குடுமையை பிடிச்சி மாங்குன்னு சாத்துவேன் நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற அத்தாரிட்டிக்கு நீங்கள் கீழ்ப்படியல்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் தான் பாஸு, நீங்கள் உங்களுக்கு மிஞ்சின பாஸே கிடையாது அப்படின்னு கிடையாது. அந்த மேலே இருக்கிற பாஸுக்கு கீழ்ப்படிந்து அந்த மேலே இருக்கிற பாஸ் எப்படி அதிகாரத்தை செயல்படுத்த சொன்னாரோ அந்த விதத்தில் நீங்கள் அதிகாரத்தை குடும்பத்தில் செயல்படுத்தணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் நினைச்சதான் நடக்கணும். நீங்கள் நினைச்சது அவர் நினைச்சதா இருக்கணும். அவர் நினைச்சதை நீங்கள் நினைக்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள் அதிகாரம் பவர்ஃபுல் அதிகாரமாக இருக்கும். உங்கள் அதிகாரம் அப்படியே செயல்படக்கூடிய அதிகாரமாக இருக்கும். இதை குறித்து பேசும்பொழுது போன வாரம் ஆரம்பித்தேன். நான் எந்த அதிகாரத்தை கீழ்ப்படிய வேண்டும், எந்த அதிகாரத்தை கீழ்ப்படியக்கூடாது. நான் கீழ்ப்படியக்கூடிய அதிகாரம் ஒரு துன்மார்க்கமான, அநீதியான, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றால் அந்த அதிகாரம், அந்த
துன்மார்க்கமான அதிகாரம் தேவனுடைய தண்டனை சொல்லும்போது நித்திய ஆக்கினையோ பரலோகத்திலிருந்து சாபம் வர கிடையாது. அவங்க செயல்படுகிற செயலுக்கு இந்த பூமியில் விளைவுகளை சந்திக்கிறோம். அந்த விளைவை அதுக்கு கீழே இருக்கிற மக்களும் சந்திக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். யார் இப்போ ஹிட்லர் தான் 60 லட்சம் மக்களை கொன்னார். ஹிட்லர் கொல்லலை, ஹிட்லருக்கு கீழே இருக்கிற மக்கள் கொண்டாங்க. கீழே இருக்க மக்கள் தான் வாதிச்சாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. ஹிட்லர் செத்ததுக்கு அப்புறமும் அந்த கீழே இருந்து மக்கள் டார்ச்சர் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தனா தேடி பிடிச்சி கொண்டாங்க. அவன் சொல்ல முடியாது நான் செய்யலைங்க, ஹிட்லர் தான் செய்ய சொன்னார்னு சொல்ல முடியாது. நீங்கள் தவறான ஒரு அத்தாரிட்டியின் கீழே இருந்து அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்தில் விளைவுகள் உண்டு. அதனால் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், நான் ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் எத்தன்மையான அதிகாரம் இருக்கு என்பதை யோசித்து பார்த்து அந்த அதிகாரத்துக்குள்ள என்னையும் என் குடும்பத்தையும் வைக்கணும். எந்த அதிகாரத்துக்குள்ள நான் உட்படக்கூடாது. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? சரியான அதிகாரமா, காட்லி அத்தாரிட்டியா, அன்காட்லி அத்தாரிட்டியான்னு பார்க்கணும். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரமா, அநீதியான அதிகாரமான்னு பார்த்து உட்பட்டிருந்தோம்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 3 யோவான் போவோம். 3 யோவான் 9 நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருகிறதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஒரு அன்காட்லி தன்னை முன்னிறுத்தி ஒரு பாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை குறித்து பேசுறார். 9 சொல்றாரு, அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறேன். தன்னை முன்னிறுத்த விரும்பக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு கரப்ட் அத்தாரிட்டியா இருக்கிறான். எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய மறுக்கக்கூடிய அதிகாரமா இருக்கிறான். இவனுக்கு மேல இருக்கிற அதிகாரம் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அதிகாரம். அப்போஸ்தலனுடைய யோவான் தேவனால் நியமிக்கப்பட்ட காட்லி அத்தாரிட்டி. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதன் எந்த அத்தாரிட்டிக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் நினைச்சதான் சரி, எனக்கு யாரும் தப்பு சரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த அதிகாரம் தப்பான அதிகாரம். அப்படிப்பட்ட அதிகாரத்தின் கீழே எக்காரத்தை கூட உட்படக்கூடாது. அது நான் செய்கிறதான் கரெக்டு, யார் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா சரியாக இருந்துச்சுன்னா நிற்கலாம். தவறாக இருக்கிறது என்றால் அந்த அதிகாரத்துக்கு கீழே இருந்தோம் என்றால் அந்த அதிகாரத்துக்கு விலை வரும் பொழுது நமக்கும் விலை வரும். இவர் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தாரான்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்கலாம். அதனால தான் அவரை பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, லீடரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. போக போக யோவானுக்கும் எதுக்குறாரு, யோவான் எழுதின நிருபத்தையும் எதுக்குறார். யோவான் தானா எழுதலை, தேவாவியினால் எழுதப்பட்டு சபைக்கு தேவன் என்ன சொன்ன விரும்பினாரோ அந்த வார்த்தையை எழுதுகிறார். அது யோவானோட நிருபம் கிடையாது, தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தையை எதுக்குறாரு, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மட்டுமல்ல, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை சபை விட்டு வெளியே அனுப்புறார். அவர் நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், அது எந்த சபையா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி செயல்படுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரத்தை கீழே இருக்கக்கூடாது, அந்த அதிகாரத்தை பின்பற்றக்கூடாது. 11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றால். தீமையானதை பின்பற்றால், அது தீமைங்கிறார். தியோத்திரேப்பு தீமையான ஆளு, அவனை பின்பற்ற. பிரியமானவனே, தீமையானதை யாருக்கு எழுதுனாலும் அந்த காய்வுக்கு எழுதுறாரு. காய்வுக்கு எழுதுறான், அவனை பின்பற்றாத. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. கீழே தேமைத்திரியை எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள் சொல்றாரு. மேல தியோத்திரேப்பு தப்பான ஆளு, அவன் யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண ஆள் கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அதாவது அப்போஸ்தலரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. எங்களை தேவன் அப்போஸ்தலன்னு நியமித்து இருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு அப்போஸ்தலனுடைய வார்த்தை மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க.
அந்த ஆள் அப்போஸ்தலர் இல்லை என்றால் அவரால் சுயமாக நியமிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போஸ்தலனா தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனால் அனுப்பப்படவில்லை என்றால் அவரோட வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஏன் கலாத்தியர் 1ஆம் நிருபம் முழுவதும் தன்னுடைய அப்போஸ்தலர் பற்றி பேசுகிறார். நான் தேவனால் நியமிக்கப்பட்டேன், நானா நியமிக்கப்படலை, என் தாயின் கற்பத்தை தெரிந்து கொண்டார், கர்த்தரனை சந்திச்சார். ஏன் ஒரு நிருபம் முழுக்க எழுதுறாருன்னா, அவர் அப்போஸ்தலர் இல்லை என்றால் அவருடைய வார்த்தை யாரும் கேட்க மாட்டாங்க. இவர் அப்போஸ்தலர், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். இவரை அப்போஸ்தலன் அங்கீகரிச்சிருக்காங்க. நான் சொல்றேங்கிறார். அந்த லீடருக்கு கீழ்ப்படியாதீங்க, இந்த லீடருக்கு கீழ்ப்படிங்கிறாங்க. நாம் யாரை ஃபாலோ பண்ணுகிறோம் என்று சரியாக தீர்மானித்து ஃபாலோ பண்ணுங்க. தவறான அத்தாரிட்டிக்கு, தவறான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அது நன்மையானது கிடையாது. கணவன் மனைவி உறவு இருக்கு, கணவனுக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணும்போதே வாவுஸ் எடுக்கிறோம், உமக்கு கீழ்ப்படிந்து. அன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியல. உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படின்னு சொன்ன உடனே உண்மையில் அன்பு கூர்ந்துங்கிறா. இல்லைம்மா கீழ்ப்படிந்து, இல்லை கீழ்ப்படிதல் வேணாங்கிறா. கீழ்ப்படிதல் வேணாம், இல்லை உண்மையில் அன்பு கூர்ந்து உண்மை மிகவும் நேசிக்கங்கிறா. நேசிக்க கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேக்காங்க. அவ பாவம், அந்த ஐயர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நான் போன்றுவேன், நீனே போகண்டு நீ கீழ்ப்படியாத உனக்கு அது கல்யாணம். வாவுஸ் கொடுக்க மாட்டேக்காங்க. நான் அந்த கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தை வந்து நேசிக்கங்கிறாரு. அவரும் பாவம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார். பாவம் மக்களுக்கு அது வந்து பெரிய தப்பானதுங்கிறங்க. கணவனுக்கு அத்தாரிட்டி கத்தரை வச்சிருக்கிறார், அவர் தான் வீட்டில் தலைவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொன்னாலும் தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது, உங்களை மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குன்னா கீழ்ப்படியக்கூடாது. என்னோட வார்த்தைக்கு விரோதமாக இருக்கு, உங்களோட மனசாட்சி சொல்லுது தப்புன்னு சொல்லுதுன்னா எக்காரந்து கொண்டு கீழ்ப்படியக்கூடாது. என்னோட வார்த்தை தான் ஹையர் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் உங்களோட மனசாட்சி. கவர்மெண்ட்டில் இருக்கிறோம், கவர்மெண்ட்டு கீழ்ப்படின்னு பைபிள் சொல்லுது, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது. கவர்மெண்ட் சரின்னு சொல்லுது, சர்ச்சை ஃபுல்லாக மூடிருங்குது. என்ன பண்ணுவீங்க? மூட நான் மாட்டேன், நான் திறந்து வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்தால் ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போவோம், ஜெயிலில் போய் ஆராதனை பண்ணுவோம். குடும்பம் ரொம்ப பேர் வர மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் போங்க, எங்களுக்கு அதுக்கு அப்படி வைராக்கி இருந்தால் தாங்க நம்ம ஹையர் அந்த அத்தாரிட்டி கீழ்ப்படின்னு அர்த்தம். என்னவா இருந்தாலும் சரி, இந்த அதிகாரத்துக்கு மிஞ்சின அதிகாரம் கிடையவே கிடையாது. போன வாரம் கூட சொன்னேன், அன்னைக்கு இருந்த அதிகாரங்கிறது ஒரு மாதம் ராஜாவை தவிர யாருமே கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. தானியேல் எந்த சட்டத்துக்கும் பயப்படாமல் தேவனை கும்பிட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அன்னைக்கு அவங்க அத்தாரிட்டியில் இருந்தாங்க, மேலே இருந்த அத்தாரிட்டியை நிராகரிச்சாங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அதை தேவன் ரிபல்லியஸை பார்க்கல, தேவன் அதை ஆசீர்வாதமாக பார்க்குறார். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நான் கீழ்ப்படுகிற அதிகாரம் சரியான அதிகாரமா, அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரமா, அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரமான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவது? சரியான அதிகாரமா, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனா, தேவன் நிராகரிக்கிற காரியமா எப்படி பார்க்கணும்னா அதுதான் பைபிள் இருக்கு. தீமோத்தேயை பற்றி சொல்றாரு, நன்றாய் விசாரணை செய்கிறவன்கிறார், என்னை போல விசாரணை செய்கிறவன்கிறார். ஒரு அத்தாரிட்டி, நான் கீழ்ப்படியக்கூடிய அத்தாரிட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை விசாரணை செய்யக்கூடியவராய், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடியவராய், என் வாழ்க்கையில் அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். பொறுப்புள்ள ஆளா, விசாரணை செய்யக்கூடிய ஆளா, ரெஸ்பான்சிபிள் எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். நீ எப்படி இருந்தாலும் முக்கியம் இல்லை, நான் முக்கியம், நான் பாஸு, என்னை நீ விசாரிக்கணும், என்ன கவனிக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா ராங் லீடர்ஷிப். சமீபத்தில் ஒரு போதனை வந்துருச்சு, நான் புதுசாக ஃபுல்லாக கேட்க விரும்புகிறேன். எனக்கு ஃபுல்லாக தெரியல, ஆனால் 2 நல்ல ஆட்கள் அதுக்குள்ளே சிக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் சிக்கியிருக்காங்க. என்னென்னா, பாஸ்டர் தான் முக்கியம், பாஸ்டர் நீ கனப்படுத்தலை, பாஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நரகம் போங்கிறது சொல்கிறாங்க அவங்க. அவர் தான் ஹையர் அத்தாரிட்டி. அவரை நீ மீறுற, அவரை நீ எதுக்குற அப்படின்னா உனக்கு ஐயோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சபையில் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. 2 பேர் அதில் சிக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்.
அது ரிஸ்க்கு. கர்த்தர் உங்களை பாஸாக வைக்கல. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு கனம் கொடுக்கணுமா கனம் கொடுக்கணும். ஆனால் உங்களை முன்னிறுத்தி ஒரு பாஸ் மாதிரி வைத்து மக்கள் எல்லாம் உங்களுக்கு சேவகம் பண்ணும்படியாக வைக்கல. உங்களை ஊழியம் கொள்ளும்படியாக கொண்டு வரல, கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக வச்சிருக்கிறாரு. அப்படி நன்றாய் விசாரணை செய்யல, மக்களை காட்டிலும் தன்னை முக்கியப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த அத்தாரிட்டியை நீங்கள் கேர் பண்ணக்கூடாது. சொல்றாரு, என்னை போல உங்களை கேர் பண்ணுகிறவங்கிறார். வாசிங்களேன் பிலிப்பியர் 2:20. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொன்னும் இல்லை. உங்களை குறித்து விசாரணை செய்கிறவன், உங்க மேல கன்சர்ன் உள்ளவன், தன்னை பார்க்கிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறவன், அப்படிப்பட்ட லீடருக்கு நீங்கள் கட்டாயம் கீழ்ப்படியணும். ஆனால் மக்களை பார்க்கலும் தன்னை முக்கியப்படுத்துகிறார்கள், தன்னை முதுநிலைப்படுத்துகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட அத்தாரிட்டிலிருந்து விலகி இருப்பது நல்லது. 1 பேதுரு 5:1 உங்களுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் என்றால், அவர் லீடராக இருக்கிறார் என்றால் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவனாக இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறேன் எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ ஆதாயம் கிடைக்கும் அப்படி நினச்சான்னா அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு லீடர் கிடையாது. நான் ஊழியம் செய்ய போகிறேன், ஏன் பொழப்பு நல்லா நடக்கும், எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். இன்றைக்கி வந்த பெரும்பாலான ஆட்கள், நான் எல்லாரும் சொல்லல, நிறைய ஆட்கள் ஊழியத்துக்கு வந்தவர்கள் அவங்க அப்பாசல் கிடையாது, தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது. எங்கேயுமே கிடைக்கல, எந்த வேலையும் செய்கிறதுக்கு இல்லை, பேசியெல்லாம். ஏன்னா போன இடத்துக்கெல்லாம் டீ குடிக்கலாம், பப்ஸு கிடைக்கும், வடை கிடைக்கும், காஃபி கிடைக்கும், அப்படியே சுற்றிட்டு. எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒருத்தர் இருக்கார் தஞ்சாவூரில், காலைல 9 மணிக்கு போவார், நைட்டு தான் வருவார். குறத்தையும் கூட விட மாட்டார். அவங்ககிட்ட இங்கே உட்கார வச்சு எலியோ அணில வாங்கிட்டு வந்துடுவார். ஏதோ ஒன்று கிடைக்கிறத சிக்கிறத கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவார். ஆதாயத்திற்காக அல்ல, சுய லாபத்திற்காக அல்ல, மந்தையை அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல. மந்தை கொடுத்தா இந்த மந்தையில் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று தன்னுடைய ஆதாயத்தை மனதில் வைத்து செய்யக்கூடிய ஆட்கள் அல்ல. வாசிப்போம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய், சுதந்திரத்தினா தேவன் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை, காட்லி ஹெரிட்டேஜை லார்ட் ஓவர் பண்ணாதீங்க, எஜமான் மாதிரி செய்யாதீங்கிறார். அத்தாரிட்டி இருக்கா? அத்தாரிட்டி இருக்கு. ஒரு மந்தைக்கு மேலே அந்த மேய்ப்பனுக்கு தான் அத்தாரிட்டி. இப்போ எனக்கு உங்கள் மேலே அதிகாரம் இருக்கு. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால், நான் தான் பாஸ், நான் சொல்கிறபடி நடக்கணும். அப்படி இல்லை, சொன்னாலும் நடக்க போகிறதும் கிடையாது. முன்ன மாதிரிலாம் ஒரு கிறிஸ்தவம் இல்லை. இன்னைக்கு நல்லதை சொன்னாலும் கேட்கக்கூடாத ஆட்கள் இருக்காங்க, போகிற வழி தப்பு அப்படின்னு சொன்னாலும் கேட்கக்கூடாத ஆட்கள் இருக்காங்க. இப்போ என்னுடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியணும்னா, நான் தான் பாஸு, எனக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்கிறதுனால கீழ்ப்படிய மாட்டாங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவளா அல்ல, மந்தைக்கு எக்ஸாம்பிளாக இருக்க. உங்களை ஃபாலோ பண்ணணும், அவர்களுக்கு நீ அதிகாரியாக இருக்கணும், உங்களோட ஆளுகையின் கீழே அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கிறார், எக்ஸாம்பிளாக இருங்கிறார். பேசுகிறவர்கள மாத்திரமல்ல, எதை பேசுகிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆட்களாகவே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுகிறதை அவர்கள் கேட்பார்கள். நான் சொல்லுகிறத செய்யி, ஆனால் செய்கிறத செய்யாதுன்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். பரிச்சையர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க சொல்லுகிறத செய்யுங்க, அவங்க செய்கிறத செய்யாதீங்கன்னாரு. ஆனால் அவன் செய்ய தேவனோட வார்த்தைக்கு முற்றிலுமாக விரதமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல காட்லி அத்தாரிட்டி, தேவனோட வசனத்துக்கு
கீழ்ப்படிந்த மனுஷன் சொல்கிறாரு, அவர் கீழ்ப்படினா உங்களுக்கு நல்லது. நல்ல மனுஷன் உங்களுடைய நலனை, உங்களுடைய நல்வாழ்வை கவனத்தில் வச்சு சொல்கிறாருன்றால் அவருக்கு கீழ்ப்படிங்கன்னா அது ஆசீர்வாதம். கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கும் அது தேவனுக்கும் உள்ளது. எந்த காண்டம்னேஷன் கிடையாது, யாரையும் கூட்டப்படுத்துறது கிடையாது, பிரசங்கத்தில் யாரையும் ஒரு ஆளை மனசில் வச்சுட்டு திட்டுறதும் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணும்போது யாரையுமே மனசில் வைக்க மாட்டேன். எந்த காண்டம்னேஷன் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது, கட்டுப்படுத்துறது கிடையாது. சொல்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு வாழ நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற பேசுகிறதெல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டீங்களா? இல்லை, சில நேரத்தில் எனக்கும் சேர்ந்து போதிக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு வாழ நினைக்கிறேன். அது எக்ஸாம்பிள். அதை ஆவியானவர் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இறைமையாக போவார். நல்ல அத்தாரிட்டிங்கிறது சபையை விசாரணை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், சபையை ஃபீட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், சபையை லீட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். சபைக்கு கண்டினியூஸாக ஃபீட் பண்ணணும், கண்டினியூஸாக போஷிக்கணும், கண்டினியூஸாக வழி நடத்தக்கூடிய ஆளாக இருக்கணும். யாரையும் நான் கூட சொல்கிறக்காக சொல்லலை. இப்போ பெரும்பாலும் அப்படி பேச மாட்டோம், யாரையும் கண்டம் பண்ணுறக்கால. இன்றைக்கி பெரும்பாலும் டிவியில் யூடியூப்பில் பேசுகிற ஆட்கள் அவங்க ஃபீட் பண்ணுற ஆட்கள் கிடையாது. அவங்களுடைய பண ஆதாயத்திற்காக, பண வரவுக்காகவே பேசுகிற ஆட்கள் தான் நிறைய. அவங்க மக்களுடைய நலனுக்காக பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால் நம்ம என்ன கிடைக்கும், என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று தங்களுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்கள் தான் நிறையா இருக்காங்க. இவ்வளோ கொடுங்க, உங்களுக்கு இவ்வளோ கிடைச்சிரும். எம்எல்எம் பிஸ்னஸ் நடத்தலைங்க. அதனால் தங்களுடைய ஆதாயத்திற்காக, அவலட்சணமான ஆதாயத்திற்காக செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய. அப்படி போகிறோம் என்றால் ரிஸ்க்கு. நான் யாரையும் சொல்லலைங்க, சிலர் இருக்காங்க. வாசிப்போம். எரேமியா 3:15. உங்களுக்கு நீ இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அதான் அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. 16, நீங்கள் தேசத்தில் பெருகி பழுகிற நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுவதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பள்ளியை பெறுவீங்க, உடன்படிக்கை பற்றி பற்றிலாம் சிந்திக்க மாட்டேங்கிறாரு. உடன்படிக்கை பற்றி சிந்திக்க மாட்டேங்க, அதை செப்படணும், அதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டேங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களை ஃபீட் பண்ணி உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பரோட ஆலோசனை இருந்தீங்கன்னா அந்த அந்த வசனத்துக்குள்ளேயே உங்களுக்கு தேவ பிரசன்னம் இருக்கும். ஆனால் அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அங்கே பிரசன்னம் இருக்குது, இங்கே பிரசன்னம் இருக்குன்னு ஓடக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீங்க. அறிவோடும் புத்தியோடும் பேசக்கூடிய மேய்ப்பனுடைய பேச்சை கேட்கும் பொழுதே தேவ பிரசன்னத்தை உணர்வீங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு மக்கள் அப்படி இல்லை. எது முக்கியங்க? அறிவும் புத்தியும், அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரிசைஸ் நாலேஜ். தேவனை குறித்து சரியான அறிவு இருக்கிறது, துல்லியமான அறிவு இருக்குதுன்னா நீங்கள் தேவ பிரசன்னத்தை தேடி ஓடுறீங்கன்னா நீங்கள் அறிவை வெறுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். வார்த்தை பேசுகிறாங்க, பேசும்போது என்ன வரும்? சுவாசம் வரும். வார்த்தையும் ஆவியானவரும் ஒன்று. நான் எழுதலைங்க இந்த வசனத்தை. அன்னைக்கு உடன்படிக்கை பற்றி ரொம்ப முக்கியம். அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பர்கள் மேய்ச்சாங்கன்னா அங்கேயே பிரசன்னம் இருக்குங்கிறாங்க. அங்கே நீங்கள் பழகி பெருகுவீங்க, விருத்தி அடைவீங்கிறாரு. எரேமியா 23:3. நான் என் நாடுகளில் மீதியாக இருப்பவர்களை தூரத்திலிருந்து எல்லா தேசத்திலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவத்துக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை மேய்க்கத்தக்க மேய்ப்பவர்களை ஏற்படுத்துவேன். அது இனி பயப்படாது, கலங்காது, காணாமல் போகாது, ஒண்ணுமெல்லாம் போகாது. என்ன ஃபீட் பண்ணக்கூடிய ஆட்களை அனுப்புவேன். ஒரு மேய்ப்பன் சரியா ஃபீட் பண்றான்.
அந்த மேய்ப்பன் ஃபீட் பண்ணுவதற்கு மக்கள் இடம் கொடுக்குறாங்க, கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க, காணாமல் போக மாட்டாங்க, தொலைஞ்சு போக மாட்டாங்க, இல்லாமல் போக மாட்டாங்க. அவ்வளோதான், காணாமல் போயிட்டாங்கிறாங்க பார்த்தீங்களா, இருந்த அட்ரஸே இல்லாமல் அந்த நிலைக்கு போக மாட்டாங்க, பழுகுவாங்க, பெருகுவாங்க, மேலே போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சபையில் மிஸ்ஸிங் ஆனது என்னங்க? போதனை தாங்க மிஸ்ஸிங். 400 வருஷம் இருண்ட வருஷங்கிறோம். மலியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையே 400 வருஷம் இருண்ட வருஷங்கிறோம். கர்த்தர் பேசவே இல்லை. ஏன் அதை இருண்ட வருஷங்கிறோம்? கர்த்தர் பேசலை. இருக்கிறதுலே கொடிய பஞ்சம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படாத பஞ்சம் தாங்க. அவைகளை மேய்க்கத்தக்க மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேங்கிறாங்க. இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை ஏற்படுத்துவேன். அவன் உங்களை துள்ளி குதிக்க வைப்பான், உங்களை கீழே தள்ளி விடுவான்னு சொல்லலை. சில இடத்துல கீழே விழுன்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க. சரி, போனீங்க, கீழே விழுந்தீங்க, என்ன கிடைச்சு உங்களுக்கு? என்ன கிடைச்சு? அவர் பெரிய ஆளுன்னு காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். எனக்கு விழுந்தா கூட பிடிச்சிருவேன் நான். விழுந்து என்ன பாரு, உட்காருமே, விழுந்து உட்காந்து காதை கொடுத்து கேளு. நான் எனக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அனுப்புவேன், அவங்க ஆடுவாங்க, குதிப்பாங்க சொல்லலை. அதெல்லாம் இருக்கட்டும் தான், ஆராதிக்க வேண்டியதான், கர்த்தரை துதிக்க வேண்டியதான், மகிமைப்படுத்த வேண்டியதான். பிரதானமானது என்னங்க? அறிவு, அறிவு, புத்தி. என் ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்க. ஏன் அழிஞ்சு போகிறாங்கன்னு இருக்காரு? அறிவை வெறுத்தாய்ங்கிறாரு. அறிவை வெறுக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நிறைவாக வாழ முடியாதுங்க. நான் ஒரு அத்தாரிட்டிக்கு இருக்கிறேன், அந்த அத்தாரிட்டி இருக்குன்னா ஏன் அத்தாரிட்டியை மதிக்கிறேன் என்றால் அவர் வாயில் வார்த்தை இருக்கு. என்னை ஃபீட் பண்ணுறாரு, என்னை போஷிக்கிறாரு, என்னை வழி நடத்துகிறாரு. எசேக்கியேல் 34 எந்த அத்தாரிட்டி கீழ்ப்படியணும், எந்த அத்தாரிட்டியை அவாய்ட் பண்ணணும், எந்த அத்தாரிட்டி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அத்தாரிட்டி, எந்த அத்தாரிட்டி தேவனால் ஏற்படுத்தப்படாத அத்தாரிட்டி, எந்த அதிகாரத்துக்கு கீழே நான் என் குடும்பம் இருக்கு என்பதை அறிந்து கொள்ளணும். எசேக்கியேல் 34:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராய் ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் மந்தை அல்லவா மேய்க்க வேண்டும். தங்களையே முன்னிறுத்தி, தங்களையே பிரதானப்படுத்தி, தங்களை மதிக்கலை, தங்களுக்கு மரியாதை கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் முன்னேற மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் சாபம் வரும் என்று மக்களை நேசிக்கிறதை பார்க்கலும் தங்களை நேசிக்கக்கூடிய மேய்ப்பர்களை பற்றி பேசுகிறாருங்க. ஒரு மேய்ப்பனுடைய பிரதானமான நோக்கம் என்னங்க? தன்னை பார்க்கலும் மந்தையை பிரதானமாக நினைக்கிறேங்க, பெருசாக நினைக்கிறேங்க. தன்னை ஃபோக்கஸ் பண்ணுறதை பார்க்கலும் மக்களை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அவன் தான் சரியான மேய்ப்பன். இப்போ இங்கே ஒருத்தர் வர்றாரு, நான் ஒர்ஷிப் லீடர், நான் அப்படி எஸ்பி பாலசுப்ரமணியம் காட்டும் சூப்பராக பேசுவேன், பாடுவேன், நான் பாடுறேன்னா அப்படி மை மலர்ந்துருவீங்கன்னா நான் பாட கொடுக்க மாட்டேன், வேணாம், நீ எனக்கு தேவையில்லை, நீ ஒன்றை முன்னிறுத்த வர. நீனு இங்கே இங்கே எப்படி அழகாக பாடுறாங்க அப்படிலாம் முக்கியம் இல்லை, அவங்க கர்த்தரை ப்ரொமோட் பண்ணணும். இங்கே எல்லாரையுமே ஸ்டேஜ் ஏற்ற மாட்டோம். அப்புறம் பாஸ்டர் நீங்கள் சொத்து நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. தரமாக மக்களுடைய நலனை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா தாராளமாக எனக்கு வாய்ப்பு கொடுப்போம். இது என் சொத்தமாக பார்க்கல, மக்களுடைய மனனை முக்கியப்படுத்துகிறாங்க. வந்தால் எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னா கொடுக்க வந்தால் நான் கட்டாயம் காசு கொடுப்பேன், நீ வேணான்னா கூட கொடுத்து விடுவேன். ஆனால் எதுக்கு எந்த நோக்கத்துக்காக வர்றோம்? தங்களை முன்னிறுத்த வர்றாங்களா? நான் போதிக்கிறது மக்களுக்கு இதனால் மக்கள் பலனடைவேன்னு வர்றாங்களா? ரொம்ப பேர் கேட்பாங்க, நான் உங்கள் சர்ச்சுக்கு வரவானே, எதுக்கு வரீங்க, என்ன எதுக்கு வச்சுருக்காங்க? சர்ச்சுக்கு வாங்க, வேணா உட்காந்து வச்சுட்டு போங்க. நான் எங்கேயாச்சும் வெளியூர் போகிறேன், உங்களை சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்ப்பேன், நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன். நான் இத்தனை நாள் கட்டி வச்சதை புடக்குன்னு உடச்சி போகிறக்கா வைக்கல, 20 வருஷமாக கட்டி வச்சுட்ருக்கேன் நான். எனக்கு மக்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம்.
மேய்ப்பன் மேலே போகிறாரு தெரியுமா, ஆடு மேய்க்க மேலே பற்றிட்டு போகிறாங்க. இப்போ மலைக்கு போக முடியாது. ஒரு காலத்து மலைக்கு ஆடு மேய்க்க போகலாம் தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி மலைக்கு போகலாங்க. அப்போ மலைக்கு போகிற ஆட்கள் அப்படியே ஆடை பற்றிட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கும் சரி, ஆடு மேய்க்கிறவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஆடை பற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆடை அப்படியே பற்றிட்டு போக மாட்டாங்க. முதல்ல போய் அந்த ஊரில் தண்ணி இருக்கா, புல் இருக்கான்னு பார்த்து வருவான். நல்ல புல் இருக்கான்னு பார்ப்பான். இந்த புல் ஆட்டுக்கு நல்லதா, அத்தனையும் பார்த்து அந்த ஆட்டுக்கு ஏரியா கொண்டு போவான். இன்னைக்கு நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆடுடைய நலன் முக்கியம். ஒரு மேய்ப்பன் என்பதை முழு கவனமும் ஆடுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோம், என்ன கொடுக்குறோம். தன்னை மேய்க்கக்கூடாது, மக்களை மேய்க்கணும். கீழே நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானதை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்தொண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாத நாள் அவைகள் சிதறண்டு போயின, சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. ஏன் காட்டு மிருகம்னா மேய்ப்பன் மேய்க்கலை, மேய்ப்பன் விட்டுட்டான். மேய்ப்பன் தன்னை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் மேய்ப்பன் ஆடு அப்படியே போகும்போது காட்டு மிருகங்கள் ஓநாய்களுக்கெல்லாம் ஆடு இரையாகுது. ஏன்னா மேய்ப்பன் ஃபீட் பண்ணலை. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அழைப்புண்டு, பூமியின் மேதங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாதனால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல், ரெண்டு பாயிண்ட்டும் பேசுறாரு. மேய்ப்பர்கள் ஆடுகளை விசாரிக்கல, ரெண்டாவது மேய்க்கலங்கிறார். விசாரிக்கிறதுன்னு என்னங்க, விசாரிச்சுட்டு அந்த தேவை என்ன என்பது பூர்த்தி செய்யலை, அதுக்கு அது மேலே கன்சர்ன் பண்ணலை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அப்புறம் மேய்க்கலை. எதை மேய்ச்சிருக்காங்கன்னா தங்களையும் மேய்ச்சிருக்காங்க. அப்போ பாஸ்டர், அப்போ நான் சர்ச்சுக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாமா, நீங்கள் தான் வாரம் கொடுப்பீங்களா? நாங்கள் அதுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இவ்வளோ நேரம் என்ன சொன்னீங்க? அதாவது ஒன்றும் அந்த சாக்கடையில் விழக்கூடாது, இன்னொன்று இந்த சாக்கடைக்குள்ளே போயிடக்கூடாது, மிடில் போகணும். அப்படியே ஒன்று ஒரு குரூப் இருக்குது, எதுவுமே கண்ணுக்காத ஒரு குரூப்பு, ஊழியத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே நடக்கதான் தெரியல. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது சில பசங்க இருப்பாங்க, நான் பைபிள் கையில் காசு இருக்காது, ஏன்ட்ட கொஞ்சம் காசு இருக்கும். அந்த காணிக்க டப்பாக வரும் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. உள்ளே ஒன்றும் இருக்காது. யார் சூப்பராக இருக்கே, ஐடியா இருக்குன்னு நினச்சிடாதீங்க. வரும்போது உள்ள விட்டுட்டு ஒன்றுமே போட மாட்டாங்க. அப்படியும் போயிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பனை டபுள் ஹானர் பண்ணுங்கன்னு இருக்கு. ஹானர் பண்ணுங்கன்னு சொல்லலை, டபுள் ஹானர் பண்ணுங்கன்னு இருக்கு. கலத்தியர் 6:6 சொல்றாரு, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். உபதேசிக்கப்படுகிறவன்னா ஃபீட் பண்ணப்படுகிறவன், போஷிக்கப்படுகிறவன், போஷிக்கிறவனுக்கு சகல நன்மையும் கொடுக்கணும். 1 Corinthians 9 வாங்களேன். 1 Corinthians 9:9 போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையுடைய உலகவும் போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையில போரடிக்க வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயன்னு இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் எதில் உழைக்கிறானோ அதில் சாப்பிடணும். மக்களை சில அந்த காலத்தில் போரடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? வைக்கல, மாட்டுக்கு வந்து வாய் போட்டுருவாங்க தெரியுமா? பார்த்ததில்ல? அந்த மாடு திங்க முடியாது, அவங்க முன்னாடி வாய் போட்டு விட்டுருவாங்க, ஒரு கூடை மாதிரி கட்டி விட்டுருவாங்க.
வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதில் வேலை செஞ்சுன்னா கொஞ்சம் சாப்பிடட்டுங்குது. கொஞ்சம் சாப்பிடணும், ஆனால் எல்லாத்தையும் அதே தின்றுச்சுன்னா ரிஸ்க்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? மெய்ப்பன் அதில் சாப்பிடலாம், ஆனால் நம்முடைய வருமானம் அனைத்தையும் உறிஞ்சக்கூடிய ஆளாக இருந்தானா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய வருமானம் நம்முடைய நலனை கவனிக்காமல் முழுக்க முழுக்க தன் நலனை மட்டும்தான் மையமாக வச்சிருக்கிறான்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். திரும்பி எசேக்கியேல் 34 வாங்க. எசேக்கியேல் 34 5-10 ஒரு மேய்க்காத மேய்ப்பன் கீழே இருக்கக்கூடிய ஆடுகள் எவ்வாறு பாடுபடுது, வியாதிப்படுது, குறைவுபடுதுன்னு சொல்லிட்டு நல்ல மேய்ச்சலின் கீழே இருக்கக்கூடிய ஆடுகள் எப்படி இருக்குன்னு பேசுகிறார். 23 அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். தாவீதுவை போல ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் மேய்ப்பான்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. 24 போடு. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். மேய்ப்பன் மேய்ப்பான், ஆனால் மேய்ப்பன் தேவன் கிடையாது, தேவன் தான் தேவன். எந்த ஒரு லீடரும் உங்களுக்கு தேவன் கிடையாதுங்க. அது எந்த லீடராக இருக்கட்டும், அவர் சொல்கிறது தேவனோட வார்த்தைக்கு மீறி போகுது, தேவனோட வார்த்தை வயலேட் பண்ணுறதா இருக்குன்னா யோசிக்கணும். ஆவியானவருக்கு விரோதமாக இருக்குது, உள்ள இருக்க சாட்சிக்கு விரோதமாக இருக்குன்னா, அந்த பெரிய அதிகாரத்துக்கு வயலேட் பண்ணுதுன்னா அவர் தேவன் கிடையாது. ஒரு மக்கள் பாஸ்ட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது ஒரு குரூப் இருக்குது. நீ சொல்லு எனக்கு என்ன அங்கே, அவர் சொல்லுவாருங்க 1000 அப்படின்னு இருக்கு. இன்னொரு குரூப்பு பாஸ்டுடைய வார்த்தை தெய்வ வார்த்தைக்கு மேல் நமக்கு எழுதக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. எங்கள் பாஸ்ட் சொல்லிட்டார் அப்படி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் போகக்கூடாதுங்க. என்னன்னாலும் அந்த வசனத்தோடு இசைவாக இருக்கான்னு பார்க்கணும். மேய்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும், நம்ம கேர் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், வழி நடத்தக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்படி சரியாக மேய்த்து நடத்துகிறாருன்னா வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் 25 பேசுகிறார். வாசிப்போம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையே மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று. எந்த வித நுகத்தடி இருக்கக்கூடாது உங்கள் மேலே, குறைவு பற்றாக்குறை எதுவுமே இருக்கக்கூடாது. அடிமைத்தனமில்லாத ஒரு லைஃப் இருக்கணும். அப்படி மேய்க்கிறவன் நல்ல மேய்ப்பன். கீழே 28, 29. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை ஒரு நிறைவாக பரிபூர்ணமான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு தெய்வீகமான அத்தாரிட்டியின் கீழே இருக்கிறாங்க. மேய்க்கக்கூடிய ஆள், கைட் பண்ணக்கூடிய ஆள், விசாரிக்கக்கூடிய ஆள் இருக்கிறதுனால தாவீதை போல ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன். அவன் மேய்ப்பான், ஆனால் அவன் தன்னை தேவனா நிறுத்த மாட்டான், தேவனை தேவனா நிறுத்துவான். தன்னை பாசா நிறுத்த மாட்டான், தேவனை பாசா நிறுத்துவான். சொல்ல புரியுதுங்களா? அவன் தான் மேய்ப்பன், ஆனால் அவன் தன்னை பாசா பார்க்க மாட்டான், தேவனா காமிக்க மாட்டான். தேவனை தேவனா காமிச்சு நடத்துவான். அந்த கீழே இருந்தீங்கன்னா இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும். மீகா போவோம். மீகா 3:10. சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். சீயோனை மேலப்படு. சீயோனை இரத்த பழியினால். சீயோன் என்ன? எது சீயோன்? சர்ச் தான் சீயோன். எபிரேயர் 12 சொல்றாரு, சபை தான் சீயோன்கிறார். சபை எப்படி கட்டியிருக்காங்கன்னா ரத்தத்தினால கட்டியிருக்காங்கிறாரு.
சில மக்கள் உறிஞ்சிருவாங்க தெரியுமா, ரத்தத்தை உறிஞ்சிரு மாதிரி உறிஞ்சிருவாங்க. மக்களுடைய நலனை, மக்களுடைய வளத்தை எடுத்து தங்களுடைய வளத்தை பெருக்கிக்குவாங்க. அவன் எப்படி கஷ்டப்படுறான், பாடுபடுறான், வேதனைப்படுறான், அதெல்லாம் நான் இஷ்யூ. எப்படியாவது அவன்கிட்ட கறந்து தன்னுடைய வளத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் பெருக்கிறணும். டிசைன் பண்ணணுங்க, யாரை மையமாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு டிசைன் பண்ண தெரியும். யான் என்ன கேட்டாலும் ஆன்னு கேட்கக்கூடாது. ஆனால் அப்படி தான் இருக்காங்க மக்கள். கீழே 11, அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரு, தீங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு பணத்துக்கும் பொருளுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. பணத்துக்காக லஞ்சம் வாங்கிட்டு நியாயம் சொல்றாங்க, பணத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்றவங்களாம் இருக்காங்க. இல்லைங்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? அது ரிஸ்க்கு. கீழே போடு, அதனுடைய விளைவு சொல்றாரு. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு, எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் சொல்றாரு. அந்த அத்தாரிட்டி, அதாவது பணத்துக்காக, புகழுக்காக, தன்னுடைய ஆதாயத்துக்காக மக்களை மனதில் வைக்காம தன்னை மட்டும் மனதில் வைக்கக்கூடிய மனிதன் ஆதிக்கத்தின் கீழே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வயல்வெளி மாதிரி இருக்கும். வயல்வெளி மேல உளப்பட்டிருக்கும். அதுல மரம் இருக்காது, கனி இருக்காது. வயல்வெளி உளப்பட்டு அதுல என்ன இருக்கணுங்க? மரம் இருக்கணும், அதுல கனி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை உளப்பட்ட நிலம் மட்டும்தான் இருக்கு. கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்தவன்னா மக்கள் அவளை பார்த்து பயப்படணுங்க. நிறைவுல, பரிபூர்ணத்தில், சம்பூர்ணத்தில் இருக்கணும். அதனால ஒரு தேவ மனுஷன் சொன்னார், அப்படியே சொன்னார், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சபை உலகத்துக்கு கேடா மாறிடுச்சுனார். ஏன் கேடா மாறிடுச்சுன்னா ஃபீட் பண்ணலை, மக்களுடைய மனலை முன்னிறுத்தலை, தங்களுடைய நலனை மட்டும் முன்னிறுத்துறாங்க. அவங்க முன்னிறுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் மக்கள் அதுக்கு பின்னாடி போறாங்களான்னு கேட்டால் போறாங்க. அவன் நம்ம ஏமாத்துறான், நம்மை வஞ்சிக்கிறான், அது சரியான தலைமைத்துவம் இல்லைன்னு தெரிஞ்சா கூட மக்கள் அதுக்குள்ள தான் போய் நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க. வாசிப்போம், எரேமியா திருப்போம், எரேமியா 5:29. இவைகளை விசாரியாது இருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னைக்குமே அப்படி இருக்க முடியாதுங்க. மக்களை ஏமாற்றி, மக்களை வஞ்சித்து, சிலர்லாம் சொல்றதுக்கு வாயில வருது. ஒரு அம்மாலாம் சொல்லுது 0 பேலன்ஸுங்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு 0 பேலன்ஸ் ஒரு ஓட்டையை வர போட்டு காமிக்குது. இப்படி என்ன கொடுமை அது? ஏன்னா எப்படியாவது அந்த பரிதாபத்தை காமிச்ச உடனே அவங்க மக்களுடைய நலன்லாம் கிடையாது, தங்களுடைய நலன். அதெல்லாம் ரிஸ்க்கு. கொடுத்தீங்கன்னா 1 பைசா வராது உங்களுக்கு. அது அறுவடை கிடையாது, அது நல்ல நிலைமே கிடையாது, விளைச்சலே வராது. கீழே வாசிப்போம். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்குது. அப்படி வாழ்றது, தங்களை ஏமாற்றக்கூடிய மக்களுக்கு கீழே வாழ்வது அந்த மக்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்காங்க. ஏமாத்துறாங்க தெரியுது, வஞ்சிக்கிறாங்க தெரியுது. 1 லட்சம் கொடுத்தா 2 வருஷத்துல 2 கோடி வந்தாலும் ஏமாத்துறாங்க தெரியுது, கொடுக்குறாங்கல்ல, உற்சாகமா கொடுக்குறாங்க. ஒருத்தர்லாம் 3 வளையலை கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்காரு. கொடுத்துட்டு இப்போ கஷ்டப்பட்டிருக்காரு. ஐயோ, எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, உனக்கு புத்தி எங்கே போச்சு? 3 வளையல, பொண்டாட்டி வளையல உருவி கொடுத்து வந்திருக்காரு.
இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, விடுங்க கத்தரை கொடுத்துட்டீங்கன்னு விட்டுருக்காண்டு. அது கத்தருக்கே கொடுக்கல, ஏன்னா ஆட்டிடியூடு தப்பு. அப்படி வஞ்சிக்கப்படுகிறது மக்களுக்கு பிரியமாக இருக்குது. யோவான் 10 சொன்னாருங்க, நல்லா கவனிங்க, நான் கிருபையை போதிக்கிறேன், ஆனால் மதியீனத்தை மக்களுக்குள்ளே வைத்து மக்கள் நாசமாகிறத விட மாட்டேன். கேட்டு திருந்தட்டும். சிலர் என்னானா கூட மதியீடா போகிறவங்க தான் இருக்காங்க. மக்களுடைய நலனுங்க, மக்கள் தாங்க முக்கியம். எதுக்கு ரத்தம் சிந்தினாரு? மக்களுக்காக. யாரும் உங்களுக்கு எஜமான் கிடையாது, யாரும் உங்களை ஆண்டவர் கிடையாது, யாரும் உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கலாம், அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. எங்களுடைய வேலை என்ன? ஃபீட் பண்ணுகிறோம். ஃபீட் பண்ண ஆட்களை கனப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான் எங்களுடைய வேலை. யோவான் 10 சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். கூலிக்கு வேலை செய்கிறவன் ஆட்டை ஓனாய் கையில் கொடுத்து ஓடி போவன் இருக்கு. இங்கே ஒருத்தர் வர்றாரு வச்சுங்க, சர்ச்சுக்கு வர்றாரு, மாதம் உங்களுக்கு 1 கோடி ரூபா தரங்கிறார் காணிக்க. அவர் ஜாதி வெறியன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதி வெறியன் ஏற்ற மாட்டேன். நீ 10 கோடி கொடுத்த கூட ஏற்ற மாட்டேன் உடனே. ஏன்னா அந்த ஸ்பிரிட் மக்களுக்குள்ளே போயிடும். ஒன்று எல்லாரும் இதுக்கு மேலே ஏற்றல மாட்டாங்க. யார் அவங்க என்ன எதை முன்னிறுத்துறாங்க? அவரோட ஃபோக்கஸ் என்ன? அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னது சபை? ஒரு தேவனுடைய மந்தை. இது முதல் காரியம், விசாரிக்கிற ஆளாக இருக்கணும். 2வது காரியம், போஷித்து லீட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். 3வது காரியம், உறுதியான ஆளாக இருக்கணும், ஃபேமாக இருக்கணும், கரேஜியஸாக இருக்கணும், தைரியசாலியாக இருக்கணும், நீதிக்கு உறுதியாக நிற்கக்கூடிய ஆளாக இருக்கணும், அதே நேரத்தில் மென்மையான ஆளாக இருக்கணும். தைரியமான ஆளாக இருக்கணும், உறுதியான ஆளாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டான ஆளாக இருக்கணும். கொடூரமாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, கொடூரமாக நடக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. கணவனுக்கு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, ஆனால் கொடூரமான கணவனாக இருக்கக்கூடாது. இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க. நான் போகக்கூடாதுன்னா நீ போகக்கூடாதுடி, போகக்கூடாதையா? போனா போ, உங்க ஆத்தா வீட்டுக்கு போ. இன்னைக்கு சொல்லலையா? இன்னைக்கு வரை சொல்றீங்க இருக்காங்க மட பசங்க. உங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போறேன், எங்க ஆத்தா உன்ட்ட கொடுத்த மாதிரி எனக்கு திருப்பி கொடு போறேன். அப்படி போக முடியாதுல்ல. கணவனுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தில் ஃபேமா இருக்கணும். ஆனா எல்லாமே இருக்கக்கூடாது. எங்க வீட்டில் எனக்கு அதிகாரம் இருக்கு, என் பிள்ளைகள் விஷயத்தில் சில விஷயத்தில் நான் உறுதியாக நிற்பேன். இப்படி தான் இருக்கணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஃபேமாக இருப்பேன். ஆனால் அது எதுக்குன்னா பிள்ளைகளுடைய நலனுக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக. உங்களுக்கும் சரி, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், மனதில் வைக்கிற ஒவ்வொரு காரியமும் மக்களுடைய நலன் மட்டும் மனதாக இருக்கும். சன்மார்க்கமான காரியங்களுக்கு, பரிசுத்தமான காரியத்துக்கு உறுதியாக ஃபேமாக இருக்கேன். அதில் விட்டு கொடுக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் தீவிரவாதி மாதிரி கொடூரமான ஆளாக கிடையாது நான். வாசிப்போம் சங்கீதம் 18. நான் சரியான தீர்மானம் எடுத்துட்டேன்னா, அது கடவுளுடைய வார்த்தை எப்படி தீர்மானம் எடுத்துட்டேன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான். அதான் மாற்றவே முடியாது. கர்த்தர் சொன்னார்னா மாறிக்கிடுவேன், கடவுளே சொன்னாலும் மாறமா. அப்படி இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குது, அது சரியில்லை, நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னா அதான். சில விஷயங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகிறேன், சொல்லுவேன், சரி ஓகே அப்படின்னு விட்டுருவோம். சில விஷயங்களுக்கு உறுதியாக நின்னோம்னா கடைசி வரை உறுதியாக தான் இருப்பேன். 34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். பழக்குவிக்கிறார்னா ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஆளா என்னை பழக்குவிக்கிறார், போருக்கு என்னை பழக்குவிக்கிறாருங்கிறார் தாவீது சொல்றாரு. தாவீது சக்சஸ்ஃபுல் மேன், உறுதியான மனுஷன். 17 வயசுல கோலியாத்தை அடிச்சவர், சிங்கத்தையும் கரடியும் வெறுங்கையில் அடிச்சாள், அவ்வளவு உறுதியான ஆளு. அவர் சொல்றாரு 35ல, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை.
யுத்தத்துக்கு பெரிய ஆளு, யாருமே எதிர்த்து ஜெயிப்பாரு. ஆனா எது என்னை பெரியவனாக்குச்சுன்னா நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாச்சுங்கிறார். நான் பலசாலி, நான் தைரியசாலி, அதை முன்னிறுத்தல. வெளியே உறுதியா இருந்தா கூட உள்ள தேவனுடைய காருண்யத்துல, தேவனுடைய தயவுல ஃபேமா இருக்கு, உறுதியா இருக்கிற ஆளு. இயேசு மதவாதிகள்கிட்ட அவ்வளவு கடூரமா நடந்தார். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையினாரு, விரியம்மா குட்டியனாரு, வரும் கோபாக்கினைக்கு அவங்களை தப்பு வித்து, கடினமான வார்த்தைகள். ஒரு அம்மா 5 கல்யாணம் பண்ணி 6வது கல்யாணம் பண்ணாம ஒரு ஆட வாழ்ந்துகிட்டு இருக்க, அந்த அம்மாட்ட மென்மையா பேசிட்டு இருக்காரு. அந்த அம்மாட்ட வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையில விரியம்மாம குட்டி, அந்த அம்மாட்ட பேசுற வெல்வெட்டா பேசுறாரு, மென்மையா பேசுறாரு. அவருடைய முகத்துல அன்பு இருக்கிறது. அதை பார்த்து அம்மா மாற்றப்படுறார். சிறு பிள்ளைகள் அவருடைய ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? எப்பவுமே அவர் ஹிட்லர் மாதிரி இருந்தாருன்னா எவனும் வரமாட்டான். தீமையான காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுல உறுதியா இருக்கணும். ஆனா உள்ளத்துல சாப்பிட்டா இருக்கணும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய அழுகுணங்க இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு பெரிய பணக்காரர் வராரு, அவருக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டான். பணக்காரனா இருந்தீங்க, உங்க மனசு, நான் தான் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர், இருந்துட்டு போங்க. உங்க பணத்தை வச்சு இங்கே மதிப்பு வாங்க முடியாது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வச்ச பணத்தை கொடுத்து பதவி வாங்க நினைச்சான். அப்போஸ்தலர் சொன்னாங்க, உன்னோட பணமும் அழிய கிடதுன்னாங்க. சில விஷயத்தில் ஃபேமாக இருக்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மக்கள் மேலே மனதுருகிறாலும் இருக்கணும். கடைசியில் ஒரே ஒரு காரியம் முடிச்சிடும், 4வது காரியம் சொல்லி முடிச்சிடறேன். முதல் காரியம் விசாரிக்கணும், 2வது காரியம் போஷிக்கணும், 3வது காரியம் தீமைக்கு எதிர்த்து நிற்கிறதுல உறுதியாக இருக்கணும், அதே நேரத்தில் மென்மையாக இருக்கணும். கொடூரமான ஆளாக இருக்கக்கூடாது, கடூரமான ஹார்டாக, எப்பவுமே ஹார்டாக நடத்த ஆளாக இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் விஷயத்தில் சில விஷயத்தில் ஹார்டாக இருப்பேன், ஆனால் எப்பவுமே ஹார்டாக இருப்பானான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. 4வது காரியம் மந்தையை சேர்க்கிற ஆளாக இருக்கணும், மந்தையை சிதறடிக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. சொல்கிறேன், மந்தை எப்படி போனாலும் பரவாயில்ல சொல்லி மந்தையை விட்டுறக்கூடாது. மந்தையை உருவாக்குற ஆளாக இருக்கணும், மந்தையின் மேலே கரிசனை உள்ள ஆளாக இருக்கணும். வாசிப்போம் ஏசாயா 40:10. இதை கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர்களுடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பன போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். 10 சொல்லும் பொழுது ஒரு பராக்கிரமசாலியை போல வருவார், அரசாளுவார் அப்படி சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். ஆடுகளை சேர்ப்பார், மென்மையாக நடத்துவார். ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு லீடர் இருக்கிறார், ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னா சர்ச்சை உடைக்கிறவராக இருக்கக்கூடாது. அன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு அம்மா கூப்பிடுச்சு, ஒரு சர்ச்சு பேர் சொல்லிச்சு. அந்த சர்ச்சு 2ஆம் உடஞ்சிருச்சுன்னு, இல்லையா 5ஆம் உடஞ்சிச்சுங்குது. நான் 2ஆம் உடஞ்சிச்சுன்னு நினச்சேன், 5ஆம் உடஞ்சிருச்சு. வர்றவன்லாம் பிடிச்சிட்டு போயிருக்கான் உள்ள சர்ச்சிலேருந்து. அது அவன் லீடர் கிடையாது, சர்ச்சில் இருக்கிற ஆட்களை சேர்க்கிறவன் தான் லீடர். ஒரு இடத்துல வசனம் இல்லை, ஒரு இடத்துக்கு சேர்றோம்னா வேற. சில மக்கள் அடுத்த இப்படி சேர்த்துறவனே இருப்பான், அது ரிஸ்க்கு. சேர்த்து வச்சு நல்லதை ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஃபீட் பண்ணவில்லை, தன்னுடைய நலனை மட்டும்தான் முன்னிறுத்தப்படுகிறது. வசனம் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம், அது வேற. அது வசனம் இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா ஆபத்து. அந்த வியாதி வரும், பலவீனம் வரும், சூறையாடப்படுவோம். ஆனால் வசனம் இருக்கிற இடத்துல நம்மளா போகிறது வேற. பெரும்பாலான ஆட்களுடைய வேலை என்னன்னா குரூப்பாக தூக்குறது, அது ரிஸ்க்கு. சபைக்குள் இருக்கிறோம் என்றால் சபை மக்களை சேர்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும், சபைக்குள்ளிருந்து சபை மக்களை சிதறடிக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது, இல்லையா? கடைசியாக ஒரே வசனம் ஏசாயா 42:3. ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை
அநியாயம் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஒரு ஆள் நெறிஞ்சிருக்கான், அவனை முடிச்சு விட மாட்டார், அவ்வளோதான் போன்னு சொல்ல மாட்டார். அவனை பலப்படுத்தி திரும்பி சேர்ப்பார். உலகத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள சமுதாயத்தில் இருக்கிறோம். பொருளாதார இக்கட்டாக இருக்கலாம், சில அன்புக்குறிகளை இழந்திருக்கலாம், மனவேதனை அடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளை ஒரு நல்ல லீடர் நெறிந்தவர்களை உருவாக்கி விடுவார், திரும்பி பலப்படுத்துவார். ஒரு காலத்தில் நான் ஆண்டோருக்காம் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இப்போ அப்படியே மங்கி எறிகிறேன்னா அவரை அப்படியே கண்ணுக்காம விடுறது கிடையாது, அவரை திரும்பி எரிய வைக்கிறது. ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கலாம், பொருளாதார சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவர் சப்போர்ட் பண்ணுற கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவரை முக்கியமாக நினச்சிட்டு இன்றைக்கி கீழே விட்டுறக்கூடாது. அன்னைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தீங்களோ அதே போல் இன்றைக்கி அவருக்கு நல்ல காரியத்தை சொல்லி கொடுத்து அவரை திரும்பி மந்தையில் வச்சு சேர்த்து அவரை மேலே தூக்கி விடணும். அவற்றிருந்து எடுக்கும் போது எந்த அளவுக்கு அவரை கரிசனையாக வச்சிங்களோ அவற்றை இல்லாத பொழுதும் அதே கரிசனை இருக்கணும். அது நல்ல லீடர். அந்த நல்ல லீடர் கீழே இருந்தோம்னா நிறைவாக இருப்போம், குறைவில்லாமல் இருப்போம். தன்னை மையமாக வச்சு நான் தான் பாஸு, நான் சொல்கிறத கேளுன்னா இல்லை பாஸு நீங்கள் வேணாம் பாஸுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பாஸு ஆண்டவருக்கு மேலே நிறுத்துறான்னு அர்த்தம். அது ரிஸ்க்கு. நல்ல ஆட்களுக்கு கீழே இருங்க, நல்ல சத்தியங்களை கேளுங்க, தொடர்ந்து ஃபீட் பண்ணப்படுங்க, பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, காணாமல் போக மாட்டீங்க. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. நீதியின் தேவனே, எங்களை மேய்க்கக்கூடிய நல்ல மேய்ப்பர்களை நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நலனை முன்னிறுத்தக்கூடிய மேய்ப்பர்களை எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அந்த மேய்ப்பொருளுக்கு நாங்கள் கீழ்பட்டு வசனத்துக்கு அடங்கி வசனத்துக்கு முற்றிலுமாக இணங்கி வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். அதிகாரத்துக்கு கீழ்பட்டு அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவீராக. துன்மார்க்கமான கர்த்தாவே, தேவனுக்கு பயப்படாத அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாங்கள் விலகி இருக்கவும், இனம் கண்டு சரியாக வாழவும் உதவி செய்வீராக. எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். உடைய உட்காரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். சத்தியத்தில் வேரூன்றி கட்டப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் மரியை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு குறைவில்லாமல் நிறைவோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.